இன்னைக்கு நாம பீஃப் ஃப்ரையர் கேரளா ஸ்டைல்ல பண்ண போறோம். அதுக்காக 1 கிலோ பீஃபை நல்லா குக் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க சமைக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி விட்டாச்சு. எண்ணெய் ஊற்றி விட்டுக்கலாம். போடுறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பெப்பர் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதில் கறியை தூக்கி போட்டுடலாம். மசாலா போட்டு எண்ணெயிலேயே அப்படியே பொரிய விடணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கோங்க. நான் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய். நான் உப்பு போடலன்னு நினச்சிக்காதீங்க. நான் வறுக்கும் போதே உப்பு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. கறி நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. நல்லா டேஸ்டா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. எப்படிடா இருக்கு? இது கேவலமாவே இல்லை. ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.